என்னத்த என்னையும் சமைக்கும் போது கூப்பிட்டுருக்கலாம்ல அத்தை, நானும் வந்திருப்பேன் இல்லையா? காலையில எல்லா வேலையும் நீ தானே மக்களே செய்ய, அதான் சாயங்காலம் கொஞ்சம் டிஃபன் மட்டும் தானே நானே பண்ணிட்டேன். ஆமா, அரவிந்த் வந்துட்டானா? இல்லத்த, அவங்க இன்னும் வரல. மாமா தான் இப்போ வந்தாங்க. வந்துட்டாரா? சரி சரி சரிம்மா. நீ இப்போ இதை தண்ணி எல்லாம் எடுத்து வைக்கிறியா? நான் எடுத்துட்டு வரேன் சாப்பாடை. சரி அத்தை. இதுதா என்னத்த? பூ மாதிரி அங்கே இருப்பாமா, சாப்பிட கூப்பிடு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றலாம். சரி அத்தை, நீங்களும் எல்லாரும் இப்போ சாப்பிடுங்க, நான் அவங்க வந்த பிறகு சேர்ந்து சாப்பிடுவேன். அரவிந்த் ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடுமா, எப்படியும் ஆனந்துக்கு வீட்டில் தான் இருப்பான், கூப்பிடு வருவான். சரி அத்தை. நல்ல பிள்ளை. லட்சுமி லட்சுமி வந்துட்டான் இனி லட்சுமி லட்சுமின்னு. ஏன் ஏன் ஓய், என்னாச்சு? என்னடி அந்த பையனை காணல? என்ன பையனா? எந்த பையன்? எந்த பையனை காணல? எவனை காணலங்க சொல்றிய? வாமோன காணலாம் வாங்கிட்டு தானே சொல்ல முடியும். எங்க போன அவன்? அவன் எங்கேயும் போட்டு உமக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஓய் வாயை மூடிட்டு போவோம் போங்க. நான் ஏற்கனவே சொல்லியாச்சு அந்த பையனும் அவளும் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. நீ ஏன் சொல்றிய? மறுபடியும் நானா சொல்லவா? எது நீ சொல்றியா இல்ல நான் சொல்லவானியா? ஏன் அன்னை மருமக அந்த குடல பயந்துட்டியலோ? வாயை மூடிட்டி. அவ ஆடுறேன்னு நான் எதுக்கு அவள்கிட்ட போய் பார்த்து பயப்படணும்? அவ யார் எனக்கு? இது என் வீடு. இந்த வீட்டுல நான் இடிக்கதான் சட்டம். எல்லாம் முடிவும் அதை பற்றி தான் நடக்கணும் இந்த வீட்டுல. இப்படியே சொல்லிக்கிட்டு ஒரு பல வேலை எழுதி வச்சுட்டு வாசல்ல போய் உட்காரோம். இந்த வீட்டுல நான் சொல்லிதான் நடக்கணும். போற வரவே பார்த்து நல்லா சிரிப்பாவ. போ. திமிரு பிடிச்சது வாட்டி. அப்புறம் அது எங்க? யாரு? பூமாரியா? போவோம், போய் சாப்பிட கூப்பிடும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அரவிந்து இருக்கு மனுஷன். அன்னைக்கு அவ்வளவு கூட வாங்கின அப்புறம் மறுபடியும் போறான். இதெல்லாம் என்னைக்கு திருந்தி என்னைக்கு குடும்பத்தோட ஒற்றுமையா வாழ போகுதுன்னே தெரியல. தலைகீழா நிக்கான். அவன் வச்சதுதான் சட்டமா, பெரிய சட்டம். கனி, இது டியூஷனுக்கு போயிட்டு வந்தாச்சம்மா? ஆமா, யாரு கூப்பிடக்கு வந்தா? உன் பெரியம்மையா வந்து? ஓ அப்படியா? பெரியம்மா வரலையா? என்ன ஷியானா சொல்லியா? இன்னைக்கு காலையில தானட்டி பல்லடத்துக்கு போகும்போது பென்சிலும் ரப்பரும் தந்து விட்டேன். அப்பந்தான் ஊர் உலகுக்கு வாரி வழங்கிட்டு தெரியானா? நீ அவன மாதிரியே இருக்கியா பாரு. குடு குடு, எல்லாத்தையும் தூக்கி குடு. ஒழுங்கு மரியாதையா போய் பென்சிலையும் ரப்பரையும் வாங்கிட்டு போட்டி. எழும்புட்டி. அவ கேட்டானா இவ கொடுத்தாளாம். போட்டி போய் வாங்கிட்டு வட்டி. உன்ன போன்னு சொன்னேன், போ. என்ன உமா, என்னாச்சு? பிள்ளை மாதிரி இவ்வளவு கோபத்துல இருக்கியா? என்னாச்சு? ஏன் என்னாச்சுன்னு சொன்னா தீத்துருவியா? உன்ன மாதிரிதான் உன் மூலம் இருக்கியா? நீ என்னன்னா உன் மைனியாருக்கு மளிகை சாதனத்துல இருந்து வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நீ வாங்கி கொடுத்துட்டு இருக்கியா? உன் மொவா சியானாளுக்கு என்னெல்லாம் பல்லடத்துக்கு தேவையோ அவ கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கியா? இதுல என்ன தப்பு உமா? கொடுத்துட்டு போட்டான், அண்ணனு பிள்ளை தானே. அண்ணனு பிள்ளைதான். குடுக்கட்டு குடுக்கட்டு, என்னையும் கொடுத்துக்கிட்டு இருக்கட்டு. நான் இதை மாதிரியே வா பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெரியுமா, சீக்கிரம் போ, சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில் சீக்கிரம் வேலையை கிளம்பணும். சாப்பாடும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. நீ எனக்கு நான் ஒரு வேலை செய்திட மாட்டேங்க இல்லையா? ஊர் உலகத்துக்கு தானே வேலை செய்து குடிக்கியா? அங்கேயே போய் தின்னு போ. என்ன உமா, என்ன நினைச்சிட்டு இருக்கியா? நானும் அமைதியா போலான்னு பார்த்தா ரொம்ப தான் வாய் நீண்டுகிட்டு போகுது. சத்தத்தை குறை, பேச்ச குறை. நீ எல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடிய ஆளு தானா? யோசிச்சு பேசு பார்க்கலாம். உண்டாட்டி வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னா உனக்கு கழியாது, கை காலு நிமிராது. அதே இது பக்கத்து வீட்டுக்காரி ஏதாவது செய்ய சொல்லிட்டான்னு நினச்சிக்க, 3 உறிஞ்சு 4 தொங்கிடுவா. அப்படின்னு நைட்டு என்னதான் சாப்பாடு? ஓ, நீ யாருக்கெல்லாம் உதவி செய்தே போய் சாப்பிடு, இல்லைன்னா உன் மைனிட்ட போய் சாப்பிடு. என் மைனி எல்லாம் ஒன்ன மாதிரி கிடையாது பத்துக்க. அம்மா வீட்லயே நைட்டு டிஃபனை முடிச்சிடலாம். என் மைனி எல்லாம் பசிக்குதுன்னு நான் சொல்ல வேண்டாம், அதுக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி பண்ணி தரக்கூடிய கேரக்டர் ஆகும். பாவி, இவன் என்ன இப்படி நமக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கான்? நம்ம சாப்பாடையே நம்ம எங்க முடிக்கலான்னு வந்திருக்கோம். இவன் என்ன பேசிட்டு இருக்கான்? நீ ஒன்றும் செய்யலனா உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியோ? நான் என் அண்ணி வீட்டில் போய் சாப்பிடி போ.
அதுக்கு எங்க போறா வாணியே பின்னாடி தான் நிக்கியாவ. மைனியே வாங்க மைனியே. ஏன் செல்வா என்னாச்சு சண்டையா போட்டுட்டு இருக்கிறிய? ஏதோ பசிக்குது சாப்பாடு செஞ்சோன்னா காலையில் உள்ள ஏதோ கோவத்தை வச்சுக்கிட்டு செய்து நான் தரமாட்டேன் உன் மைனி வீட்டில் போய் சாப்பிடுன்னு சொல்லியா? அட கடவுளே, அப்படியா? நம்ம வீட்ல ஒன்றும் செய்யலையே. அதான் மைனி இவ செய்தறன்னா கிடக்கட்டு. வாங்க மைனி வீட்டில் என்ன செய்திய? வாங்க போய் சாப்பிடலாம். ஆமா, அவ செய்து நீ தந்துட்டு சாப்பிட்டுருவா பாப்போம். அது அது வந்து செல்வா இன்னைக்கு இங்க என்னன்னா டெய்லி இட்லி தோசை பூரி பொங்கல் மட்டன் தான் மைனியே. நீங்க தான் விதவிதமா வகை வகையா வாய்க்கு ருசியா செய்தருவிய. ஆமா நல்லா செய்தரவ. வாங்க மைனியே வந்து சாப்பிடலாம் வாங்க. ஐயோ கடவுளே, இவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு போறான்? இந்த ராத்திரி நான் யாருக்கு வீட்டுல போய் வாங்க போறதுன்னு தெரியலையே. என்ன இளவ வீட்டுல ஒன்றும் செய்யலையா? அதான் உங்க வீட்டுல தின்னலான்னு கிளம்பிட்டாவ இல்லையா? போங்க பெய் என்ன செய்தியெல்லாம் எடுத்து கொடுங்க. அவிய சாப்பிட்ட பிறகு நானும் ஷியானா வாரோம். எதுக்கு? அதான் உங்க வீட்டுல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தான். இருக்கிற கோவத்துல நீ வேற கிளப்பாத. நானே இன்னைக்கு சாப்பாடு உன் வீட்டுல முடிச்சலான்னு வந்தேன். இதுல வேற அவன் அங்க கிளம்பியான். இப்ப என்ன பண்ண போறேனே தெரியல. ஓ அப்படியா? எதுக்கு எடுத்தாலும் என் மைனின்னு சொல்லுவல்ல. போங்க உங்க குழந்தை நேரம் சம்மாடிங்க போங்க. ஐயோ கடவுளே, இப்ப செல்வாக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கீதா, காலையில இருந்து ஃபாத்திமா வந்து வசந்தி மட்டும் பிரியாணி கொடுத்தா தெரியுமா? எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு பார்த்துக்க. எனக்கும் தாங்க கஷ்டமா இருந்துச்சு. உள்ள நேரம் ஃபுல்லாக நம்ம கூட தான் கதை பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சாப்பாடுன்னு சொன்னோன்னு பாருங்க, வசந்திக்கு தூக்கி கொடுத்துருது. நம்ம என்ன வேண்டானே கீதா சொல்லுவோம், நம்மளும் தந்தா சாப்பிட தானே செய்வோம். அதுவும் பிரியாணினா யார் வேண்டான்னு சொல்லுவா சொல்லு? ஆமாக்கா, கஷ்டமாக தான் இருந்துச்சு. சே, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூட தந்தாவில்லை பாருங்க. அதை நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்தும் பாத்திமால வெளியே காணலை பார்த்துக்க. வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷனோ என்னமோ, சும்மா அடுப்பங்கரைகளை தான் கடந்த மகாலையில எல்லாம் பார்க்கும்போது சாயங்காலம் வீட்டில் யாருமே இல்லை. அது வந்து பாத்திமாளுக மாமியாருக வழியில் யாருக்கோ உன்னைக்கு கல்யாணமாக்கா, அங்கே போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அங்கே போய் இருக்குமா இருக்கான். ஓ அப்படியா? இதில் பாருங்கக்கா, இன்னைக்கு கல்யாணம் விடிஞ்சிட்டு கிளம்பியாச்சு. இனி நாளைக்கு வேற குழு இருக்கா. இதுக்கு நான் இனி மறுபடியும் ஒவ்வொருத்திட்டியா போய் சொல்லணும். நீ ஒன்றும் சொல்ல போவாத, நான் உன்கிட்ட விலைக்கிறீங்க இல்லையா, நீ அதே மாதிரி இரு. நீ ஒன்றும் யார்ட்டையும் சொல்ல போவாத. வந்தா வரட்டு, இல்லைன்னா ஃபைனை போட்டு வை. ஆமாக்கா, அப்படிதான் பண்ணணும். ஷோ, இவ்வளோ 2 இருக்காளே. என்ன ராத்திரி உறக்க வரல? எங்கே வந்துருக்குறிய? ஆமாம் வசந்தி, சும்மா தான் இருக்கேன். ஆமாம், நீ இந்த ராத்திரி எங்கே போகிறா? அது சும்மா சும்மா வாக்கிங் போகலான்னு தான் போயிட்டு இருக்கேன். என்னக்கா புதுசாக வாக்கிங் எல்லாம் போறீங்க? சும்மாம்மா, சாப்பிட்டு உடம்பு தான் வெயிட் போட்டுட்டு இருக்கு, அதான் போயிட்டு வரேன். சரி சரி போ. இந்த வயசுல வாக்கிங் போகுதான். சும்மா இருக்குதா, அவ வாக்கிங் போகல ஜாக்கிங் போகல. நம்ம 2 ஏதோ ஏமாத்திக்கிட்டு அவ ராணியக்களை விட்டுட்டு போறா பாரு. ஆமா, இவன் ஏன் இந்த ராத்திரி அங்க போறா? அவ்வளோ எல்லாமே ரகசியமா தானே பேசி எடுத்து வைப்பாளுவ. இது என்ன ரகசியமோ யாருக்கு தெரியும்? ஆமாக்கா, சரி அவ வரதுவரை இதுலயே இருப்போம். என்னதான் வாங்கிட்டு வரா இல்லை எதுக்கு தான் போனான்னு மெதுவா விசாரிப்போம்க்கா. சரி கீதா, சரி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.